நியூஃபிலிமாலயா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பத்திரிகையாளர் RS கார்த்திக். என் அருகில் சக்தி சரவணன். நாங்கள் ரெண்டு பேரும் இன்னைக்கு விமர்சன விவாத நிகழ்ச்சியில் பார்க்க இருக்கிற படம் சப்தம். பேய் படம். ஏங்க, பேய்ங்க வர நேரம் பெரும்பாலும் நிசப்தமாக தானங்க இருக்கும். ஆனால் சப்தம்னு பேர் வச்சிருக்காங்க. அது வவ்வாலுடைய சப்தம். அந்த மானிட்டர்ல வர அந்த கிங் அந்த சவுண்டு இல்ல இந்த வவ்வாலை விட்டு இந்த பசங்களை அந்த மென்டலா டார்ச்சர் பண்றதுனால அதனால அந்த 20 நிமிஷம் நம்மள வவ்வால் கடிக்க விட்டுற மாதிரி பண்றாரு அவரு. நம்மள வந்து வவ்வால் கடிக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங். 20 நிமிஷம் அதை பண்ணாரு. இன்ட்ரோல முன்னாடி கொஞ்ச நேரம் ஸ்கிரீன் பிளாங்கா இருந்தது. அது எதுக்கு பண்ண எனக்கு என்ன தியேட்டருக்கு ஆபரேட்டருக்கு சவுண்ட் விட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா வந்து ஒரு எனக்கு ஒரு வித்தியாசமான ட்ரீட்டுங்க. ஆனா இது நம்ம வயசுக்காரங்களுக்கு எல்லாம் புரியுமாங்கிறது தான் எனக்கு. இல்ல உண்மையிலே அறிவாளன் வந்து ஒரு பிரில்லியன்ட் டைரக்டர். ஈரம்லாம் வேற ரேஞ்சில் பண்ணாரு. அதே மாதிரி வந்து அறிவாளன் டெக்னிக்கல் டீம் எல்லாம் வந்து அதெல்லாம் அடிச்சுக்கவே முடியும். ஏன்னா குற்றம் 23 ஆரம்பிச்சு ஈரமில் வந்து ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கலர் வேரியேஷன், அதுக்கப்புறம் அந்த சீன் மாத்துறதுலாம் அவர் வேற லெவல். அதுல கலர் வேரியேஷன், இதுல சவுண்ட் வேரியேஷன். அதுதான் அந்த பேய்ங்க வர்றப்போ அந்த மீட்டர்ல அந்த நம்ம ஹார்ட் பீட் ஒன்னா இருக்கும்ல, அந்த மாதிரி. அதனாலதான் சப்தம்னு வச்சிருக்கிறாரு. நிசப்தமான நேரத்துல வர்ற சப்தம். ஆனா இந்த சப்தம் வந்து ஆதி நல்லா நடிச்சிருக்காப்புல. உண்மையா அந்த என்ன கதை, ஒரு கல்லூரி, மருத்துவ கல்லூரி, மருத்துவ பல்கலைக்கழகம்னு கூட சொல்லலாம். அங்கே 2 மாணவர்கள், ஒரு மாணவன் ஒரு மாணவி, காதலர்கள் கிட்டத்தட்ட விழுந்து 3வது மாடி 4வது மாடியிலேருந்து விழுந்து செத்து போயிடுறாங்க. அவங்க சாவுக்கு அங்கே ஏதோ அமானுஷ்ய சக்திகள் இருக்குது அப்படின்னு இந்த ஆவியை கண்டுபிடிச்சி பேசுகிற இந்த ஃபாரின்லலாம் அது ஒரு கல்ச்சரே இருக்குது. நம்ம ஊர்லேயே ஆவி அமுதான ஒருத்தங்க இருந்தாங்க. இது அதையும் தாண்டின ஒரு இது. பெரிய பெரிய மீட்டர்லாம் எடுத்து, ஆமாம், அது வந்து பெரிய பெரிய நம்ம எக்யூப்மெண்ட்ஸ், இந்த லைட்டு, கேமரா, இந்த செட்டப் வச்சுருக்கோம்ல, இந்த மாதிரி ஏதாவது இவ்வளோ பெரிய மைக்கெலாம் கொண்டு வந்து போட்டு எடுக்கிறாரு. வேற லெவலில் கண்டுபிடிக்கிறாரு. இவர் வந்து வர்றது பேய் இருக்கா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு வர்றாரு. இவர் என்னவோ போலீஸ் ஆஃபீஸர் மாதிரி அங்கே போய் போகிற வரவங்கலாம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாரு. இது என்னாச்சு ஏதாச்சு போலீஸ்குள்ள. இவர் வந்து ரெண்டாவது அப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இவர் வந்து கண்டுபிடிச்சி நிர்வாகத்துக்கு தான் சொல்லணும். பட் நிர்வாகமே சீர்கட்டு போயிருக்குங்கிறதையும் சொல்கிறாரு. புரியுதுல உங்களுக்கு? அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டாப் என்னை பொறுத்தவரையும் ஃபுல்லாக வந்து அங்கே ஒருத்தருக்கு 3 முறை லட்சுமி மேனை மீட் பண்ணுறாரு. 3 முறையும் புரோஜனம் இல்லாமல் மீட் பண்ணுறாரு. சரி, அட்லீஸ்ட் யார் என்ன பெஞ்சு போனால் ஒரு மார்க் பார்க்குறாரு, அங்கே பார்க்குறாரு, இங்கே பார்க்குறாரு. ஏதோ கல்லூரி சிம்பிள் மாதிரி அந்த ஃபாரன்சிக்ல வந்து கண்டுபிடிப்பாங்களே, ஃபாரன்ஸ் கைரேகை எடுக்குது, இதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஸ்டாப் அப்படியே விட்டுறாரு. செகண்ட் ஸ்டாப்ல என்னடான்னு பார்த்தா சொல்லுங்க நீங்களே. ஆனா நல்லா உயிரை கொடுத்து நடிச்சிருக்காரு. ஆதியை வந்து குறை சொல்ல முடியாது. ஆமா, நடிப்பு நல்லா இருக்கு. கேமராவுக்கு நம்ம சொல்லவே முடியாது. பிரமாதமா இருக்கு. கேமராலாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தமிழ் உருவம் பிரம்மாண்டத்தின் உச்சம். கேமரா மட்டும் இல்ல, மியூசிக்கும் கூட மிரட்டி இருக்கிறாங்க. இல்ல மியூசிக் கரெக்டா மிரட்டி இருக்காங்க. ஆனா கொஞ்சம் ஓவரா இந்த கங்குவாக்கு அப்புறம் சவுண்ட் இல்ல, இது அந்த சவுண்டை தான் இவங்க ஸ்பெஷலைஸ்ட் பண்ணிருக்காரு. நல்ல கொஞ்சம் ஓவரா சவுண்டு. அதுவும் காப்பி கப்பு வைக்கிறது எடுக்கிறதுக்கெல்லாம் காதடிக்கிற சவுண்ட்ல அதுல தானே அவன் செத்து போறான். அவன் காதல ரத்தம் வருது. கரெக்ட். படம் பார்க்கறத படத்துக்குள்ள சாவணும். நம்மளும் சாவடிக்கூடாது. வெளியே பாக்குறோம். யோசிச்சு பாருங்க. ஒரு மியூசிக் என்னன்னா அந்த மிரட்டணும், நம்மள பார்த்து பயப்படணும். நம்ம வந்து இன்ட்ரெஸ்டா பார்க்கணும். அந்த மியூசிக் வந்து ஐயோ மியூசிக் வந்துட்டு போறப்பா பயப்படுற அளவுக்கு பண்ணக்கூடாது. ஆவியை காட்டி பயப்படுத்துங்கன்னா இசையை காட்டி பயமுறுத்திருக்கீங்களா அப்படிங்கிறீங்க. கரெக்டு தான் நீங்க சொல்றது. சவுண்டு கொஞ்சம் ஜாஸ்தி தான். உண்மையாக என்னன்னா இந்த செகண்ட் ஹாஃப்ல அதில் இன்டர்வலில் இவர் அந்த காலேஜ் பொண்ணுங்கள்லாம் வச்சுக்கிட்டு, பசங்க கூட அவ்வளவா இல்லை, லட்சுமி மேனன் உள்ளிட்ட பொண்ணுங்கள்லாம் வச்சுக்கிட்டு அதை ஆராய்ச்சி பண்ணுறாரு அந்த ஆவிங்களை. அது ஒரு கட்டத்தில் லட்சுமி மேனனே தூக்கிட்டு போயிடுது. ஐயோ இப்போதான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் லட்சுமி மேனன் வந்திருக்காங்க, படிச்சு கிடிச்சு முடிச்சுட்டு திருப்பியும் தூக்கிட்டு போயிட்டீங்களாப்பா அப்படின்னு பயந்தோம்னா ஹாஸ்பிட்டலில் கொண்டு வந்து விட்டுறாங்க. அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனவங்க திரும்பி வந்தாங்களா? அந்த ஹாஸ்பிட்டலில் சிம்ரனும் இருக்காங்க. ஏன் இருக்காங்க, எதுக்காக இருக்காங்க? இருக்காங்க, லைலா இருக்காங்க. ஏன் இருக்காங்க, எதுக்காக இருக்காங்க? சிம்ரனுக்கு வில்லி லைலாவா, லைலாவுக்கு வில்லி சிம்ரனா, இல்ல இந்த படத்துக்கு இவங்க எல்லாம் வில்லியா அப்படிங்கிற லெவல்ல இருக்குது. அவர் எதுக்கு 20 வருஷம் கோச்சின்னு போனாரு? ஏன் இல்ல மனைவிக்கு இப்படி உடம்பு சரியில்லாதப்ப ஒருத்தர் 20 வருஷமா வந்து பார்க்காமலேவா இருப்பாப்ல. நான் அவரும் சேர்ந்துதான் சதி பண்ணி மனைவி அடைச்சு வச்சிருக்காருன்னு நினைச்சா அதுவும் இல்ல. ஆனா அவ்வளவு பெரிய காலேஜ் இருக்கு, லண்டன்ல சொத்து இருக்குது, லைலா எதுக்கு இவங்க எல்லாம் சாவடிக்குது? முதல்ல அதானே
சம்மந்தமே இல்லாம. சரி, சக்களத்தி சண்டைகள் எங்கேயும் சகஜம் தானே. ஓகே. எவ்வளவோ பெரிய அரசனுக்கு ஒருத்தி சண்டை போட்டுக்கிறது தானே. போறாம. ஆமா, பொறாமையில நான் தான் வாழணும், அவன் வாழக்கூடாதுங்கிறது. நீ கோடி கோடியா இருந்தா கூட அத்தனை கோடியும் எனக்கு தான் வேணுங்கிறது தான் சக்காலத்தி சண்டை. புரியுதுல உங்களுக்கு? ஆதி ரூபன்கிற அந்த ஆவி அனலைசரா அசத்தி இருக்கிறாரு. தமிழ் படம் பார்க்குற ஃபீலிங்கே ஆதினால மட்டும் தான் நமக்கு தோணும். ஏன்னா எடுக்கிறப்ப டப்பிங் ஆர்டிஸ்ட் வாய் அவங்க டைலாக்குக்கும் அந்த சிங்குக்கும் சம்பந்தமே இல்லை. ஏதோ தெலுங்கு படம் மாதிரியே இருந்தது. ஆதி தான் நம்ம தமிழ் படமா உணர்த்த வச்சு. அவந்திகாவா லட்சுமி மேனன் சூப்பர் அவங்களும் வந்திருக்காங்க. ஆனா அவங்க பிரம்மபுச்ச மாதிரியே இருக்காங்கப்பா. ஆமா, பிரம்மபுரிச்ச மாதிரியே தான் இருக்காங்க. ஆமா, டயானா சிம்ரன் அந்த கல்லூரி பிரின்சிபாலா வேற லெவல்ல. அதோட இதில் ஒரு மேட்ரு எனக்கு ரொம்ப ஏன் அந்த படம் கவர்ந்ததுன்னா, இந்த ஸ்பெஷல் சைல்ட்ஸை மியூசிக்கால குணப்படுத்த முடியும்னு ஒரு மேட்ரு வருது இல்லை? உண்மை. என் பையன் கூட பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் சைல்டு இந்த மாதிரி உடம்பு இது இல்லை, மென்டலி கொஞ்சம் இது இருந்தாலும் இந்த ஃபோனில் எனக்கு கூட அவ்வளோ நல்ல நல்ல இசையோட உள்ள பாட்டு எடுக்க முடியாது. அவர் எடுத்து வச்சு கேட்டுட்டு இருக்காரு. அந்த இசை வந்து அவங்களை மாற்றும். மருத்துவம், மியூசிக் வந்து ஒரு மருத்துவம். இந்த மாதிரி அந்த ஒரு விஷயத்துல இந்த படம் எனக்கு கவர்ந்துருச்சு. அது கூட கூடும் இந்த படத்துல. சரி, ஓகே, சொல்லுங்க. அதுதான். அதே மாதிரி லைலா, நான்சி டேனியெல்லாம் வராங்க. ரெடின் கிங்ஸ்லி கொஞ்ச நேரம் கொஞ்சம் கலகலப்பு விட்டுறாரு. உங்களுக்கு கிடைக்கிறாரா? ஆரோக்கியம் கேரக்டர்ல MS பாஸ்கர் அவர் ஏதாவது பண்ணுவாருன்னா அவர் பாட்டு சவப்பட்டி தயாரிச்சுட்டு இருக்காரு. ராஜீவ் மேனன் அவர் தான் அந்த 20 வருஷம் கழிச்சு வர்ற சிம்ரனோட ஹஸ்பண்ட். விவேக் பிரசன். ஆனா அந்த விவேக் பிரசன்னா எல்லா படத்திலும் நல்லா அடிப்பாரு. இதுல உட்கார்ந்த இடத்த விட்டு நகரவே இல்லை. நான் கூட ஏதோ யூடியூப் சேனலுக்கு எடுத்துட்டு இருக்காங்களான்னு பார்த்தேன் நானு. விவேக் பிரசன், தீபக், இவரும் ஆவி ஆராய்ச்சியாளர். இவரோட சீனியர் போட்டிருக்கவர். அடிக்கடி இப்போ ஐடியா கேட்கிறாரு. அபிநயா அந்த மதர் கேரக்டர்ல உண்மையா அருமையா வந்து நடிச்சிட்டு போச்சு. இந்த படத்தை அறிவழகன் டைரக்ட் பண்ணியிருக்காரு. என்னமோ பண்ண வந்து ஏதோ பண்ணிருக்காரு. ஒரு நல்ல டைரக்டர் இப்படி ஏதோ சொதப்புவாங்களே இல்ல தலைவா. இன்னைக்கு யூத் இந்த மாதிரி விஷயங்களை ரசிக்கிறாங்கன்னு ஏதோ முடிவு பண்ணி எடுத்திருக்காங்க சார். நமக்கு சிம்ரனையும் லைலாவையும் காட்டினா போதும்னு முடிவு பண்ணிட்டாங்க. புரியுதா உங்களுக்கு? அதுதான் மேட்ரு. தமன் மியூசிக் நீங்க சொன்ன மாதிரி கொஞ்சம் அதிரடி நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் காதை பொழந்துருச்சு. இந்த படத்தை 7G சிவா தான் வந்து தயாரிச்சிருக்கிறாரு. போட்ட காசு வரணும். ஆமா, எஸ் பானுப்பிரியா சிவா கோ ப்ரொடியூசர், சிவாவோட ஒய்ஃப். இந்த படத்தை 7G ஃபிலிம்ஸ் பேனர் தான், பெரிய பேனர் அது. இப்படி ஒரு படத்தை பெரிய செலவில் தான் எடுத்திருக்காங்க. இந்த படத்துக்கு அருண் பத்மநாபன் அவர் தான் போட்டோகிராஃபி, ஒளிப்பதிவு பிரமாதம். எங்களை கவர்ந்து பண்ணது நம்மளுக்கு சாபு ஜோசப். அவர் தான் வந்து படத்தொகுப்பாளர். அவர் இன்னும் கொஞ்சம் வெட்டி போட்டிருக்கலாம். ஆமா, மொத்தத்தில் இந்த படம் ஒரு வித்தியாசமான முயற்சி. அதை வித்தியாசமா வீணா போச்சு. காது போச்சு, வீணா போச்சுன்னு நான் முழுசா சொல்ல மாட்டேன். காது போச்சு. எனக்கு என்னமோ இந்த படம் நம்மள மாதிரி மத்திய தர வயதினர்களை விட இன்னைக்கு இருக்கிற யூத்தை கவரும்னு தோணுது. பொறுத்து இருந்து பார்ப்போம். காது ஸ்ட்ராங்கா இருக்கு. காது ஸ்ட்ராங்கா அடா பாவி, பொறுத்து இருந்து பார்ப்போம். மொத்தத்துல சப்தம், நிசப்தமான நேரத்துல வர்ற சப்தம் ஏதோ ஒரு விதத்துல நம்ம காதுல ரிங்காரம் விட்டுட்டு இருக்குன்னு சொல்ல முடியாது. அகங்காரம் பண்ணிட்டு இருக்குது. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.